அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்க பிசினஸ்க்கு வரக்கூடிய லீட, அதாவது வரக்கூடிய என்குயரீஸ நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நோட் பண்றீங்க. அல்லது ஒரு எக்ஸெல் மூலமா நீங்க நோட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இல்ல இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஹை லெவல்ல நெறைய விலை குடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, இந்த ஆப்ல நீங்க லீட மட்டும் மேனேஜ்மென்ட் பண்றது இல்லாம, உங்களுடைய ஸ்டாஃப் உடைய லொகேஷனையும் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் எங்க இருக்கிறாங்க, அவங்க கஸ்டமர் பிளேஸ்ல சேஃபா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸா இது பண்ணியிருக்கோம். பிளஸ் இதுல சிஆர்எம் இருக்குது. டெய்லி உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க இதுல மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 2 வகையான லாகின் கொடுத்துருக்கோம். ஒன்னு பிசினஸ் லாகின், ஸ்டாஃப் லாகின். இதன் மூலமா உங்க பிசினஸ் லாகின்ல நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்டாஃப் உடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணாங்க, எங்கெங்க போயிருக்காங்கன்னு சொல்லி நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் லாகின் இதை கிளிக் பண்ணும்போது உங்க ஸ்டாஃப் உடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க என்னென்ன பண்றாங்களோ அவங்க செல்ஃபா பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது. இப்போ நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, உங்களுக்கு 10 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த 10 பேருடையும் தனித்தனியா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துருவீங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய ஒர்க்குகளை அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு இருக்க டாஸ்க்கை இல்லை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு இருக்கிற ஈவெண்ட்ஸ், ஸோ உள்ள இன்னைக்கு யாரை மீட் பண்ணாங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறது அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர்ஸ் இந்த லீட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. இதனுடைய பேர் ரெட் லீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குது. நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய டெமோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 2 வகையான லாகின் கொடுத்துருக்கோம். ஒன்று பிசினஸ் லாகின், அப்புறம் ஸ்டாஃப் லாகின். நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி அப்புறம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெஃபரல் ஐடி இருந்தால் ரெஃபரல் ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெஃபரல் ஐடி கொடுக்குறேன். ஸோ அவங்க நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ யார் அவங்களை ரெஃபர் பண்ணாங்களோ, ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. தேவைப்பட்ட யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க. மொபைல் நம்பர் கொடுக்கும்போது அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணால் தான் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போய் நீங்கள் என்ன பண்ணி உங்கள் லீடு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால இப்போ என்ன பண்ண லாகின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி பண்ணுங்க. அப்புறம் லொக்கேஷன் அலோவ் பண்ணுற மாதிரி கேட்கும். இது பெர்மிஷன் தான். இது உங்களுடைய ஸ்டாஃப் லொக்கேஷன், உங்களுடைய லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்காக இருக்குது. தேவைப்பட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லீடும் 0, ஐட்டம்ஸ் 0, ஈவெண்ட்ஸு, அப்புறம் டாஸ்க் எல்லாமே இருக்குது. மெனு பார் கிளிக் பண்ணும்போது மெனு பாரில் விஷயங்கள்லாம் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான லீடை இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டாஃபுக்கான லீடை மெனு பாரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஸ்டாஃப்னு இருக்கும். இதில் போய் ஆக்டிவிட்டீஸ், ஆட் ஸ்டாஃப், அப்போ ஸ்டாஃப் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம இந்த பேஜை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீடு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் ரெட் லீட் சிஆர்எம்னு வந்துடும். அப்புறம் உங்கள் நேம் காமிக்கும். தென் லீடு, எத்தனை லீடு இருக்குன்னு சொல்லி காமிக்கும். அப்புறம் இந்த பக்கம் நோட்டிஃபிகேஷன், ஸோ ஏதோ நோட்டிஃபிகேஷன் தான் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ லீடை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணாலும் லீடு ஆட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அல்லது மெனு பாரில் போயிட்டு இந்த டேஷ்போர்டு பக்கத்தில் லீடு இருக்கு இல்லையா, இங்கேயும் அந்த லீடை ஆட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ள போயிடும். ஓகேவா? ஸோ ஆட் லீடு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லீடை ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும். இல்லைன்னா இங்கேயும் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் நியூ லீடு இதை கொடுத்தாலும் லீட் ஆட் பண்ணுற பேஜுக்குள்ள போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் லீடு ஆட் பண்ணுறதா இருந்தால் முதல்ல ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கணும், அல்லது ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் லீடை ஆட் பண்ண முடியும். அதுக்கு ஆட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் ஐட்டம்ஸில் போயிட்டு, அதாவது இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் சைடில் மெனு பாரில் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் இங்கேயே நீங்கள் நேவிகேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸில் போயிட்டு ஆட் ப்ராடக்ட் சர்வீஸ். இப்போ மொபைல் ஒன்று கொடுக்க போகிறேன். சாம்சங் மொபைல். ஓகேவா? சாம்சங் மொபைல். இதில் நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் கொடுக்கலாம். வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸ், அல்லது நீங்கள் ரிப்பேர் பண்ணுறது, ஏசி ரிப்பேர், ஏசி மெக்கானிக், இந்த மாதிரி என்னென்னலாம் கொடுத்துக்கலாம். அதுக்கான சார்ஜ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கான
ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, கலரு, ரேம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ரைஸு, ஒரு 30,000 கொடுத்துக்கலாம். அந்த பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பொருள் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேக்கில் வந்துக்கோங்க. இப்போ ஐட்டம்ஸ்லேருந்து 1 காமிச்சிருச்சு. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பொருள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் பண்ண பொருளை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெனு பாரில் போய்ட்டு ரைட் சைடு டாப்பில் ஆட் பட்டன் இங்கேயே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய புதுசாக ஒரு கஸ்டமரை ஆட் பண்ண போகிறீங்க. அப்போது லீடை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லீடை கொடுத்தீங்கன்னா லீடை ஆட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் பர்சனுடைய நேம் கொடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய கான்டாக்டில் போயிட்டு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் கிளிக் பண்ணுறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நேராக என்ன ஆகும்னா வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நம்பர்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நம்பர் சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த நேமும் இதில் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் நேம் மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்புறம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே ஃபெட்ச் ஆயிரும், அவங்களுடைய மொபைல் நம்பரும் ஃபெட்ச் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் என்ன, ஸ்டேட் என்ன, ஓகேவா? ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ண சிட்டி வந்துடும். சிட்டி என்ன கொடுத்துட்டு போஸ்ட்டில் கூட கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு தென் வந்து லீடு ஸ்டேட்டஸ் என்ன, நியூ லீடு, இல்லை வேறு எதுவும் இருக்குன்னா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஆட் நியூவில் கிளிக் பண்ணிட்டு லீடு ஸ்டேட்டஸ் என்னது, நியூ லீடா அல்லது ஃபாலோப்பா? ஓகேவா? ஃபாலோப்பா இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. இது எங்கே பண்ணணும்னா மெனு பாரில் போயிட்டு இந்த இடத்துல மாஸ்டர்ன்னு இருக்கும். இதில் லீடு சோர்ஸ் எடிட், லீடு ஸ்டேட்டஸ் எடிட், எக்ஸ்பென்ஸ் டைட்டில். ஸோ லீடு சோர்ஸ்னா உங்கள் லீடு எங்கேருந்து வந்துச்சுது, பை கால் மூலமாக வந்துச்சுதா, இல்லை பை வாட்ஸ்அப், இல்லை பை ஃபேஸ்புக், எதன் மூலமாக வந்துச்சோ நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுடைய லீடை வந்து இங்கே கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். தென் லீடு ஸ்டேட்டஸ் எடிஸ், அவங்க என்ன ஸ்டேட்டஸ், இப்போ வந்து நியூ லீடா, ஃபாலோப்பா அல்லது க்ளோஸா, இந்த மாதிரி இப்போ இந்த லீடு ஸ்டேட்டஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லீடு ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்ஸ் டைட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃபுக்காக அல்லது உங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க, இப்போ எலக்ட்ரிசிட்டி பில், அப்புறம் வந்து பெட்ரோல் அல்லது வேறு எதுவும் இருக்கோ, இல்லைன்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சில மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபுட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்னவோ அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து லீடுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். முதல்ல ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து எங்கே இருக்குன்னா மாஸ்டரில் போயிட்டு உங்கள் லீடு டைப் என்ன, லீடு சோர்ஸு, லீடு ஸ்டேட்டஸு, எக்ஸ்பென்ஸ் டைட்டிலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் லீடை ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து லீடை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ லீடை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மொபைல் நம்பர் சும்மா டம்மியாக கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஜான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் நம்பரும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேறுன்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ரஸ், தென் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட்டு அப்புறம் வந்து தமிழ்நாடு, சிட்டி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சென்னையோ கோயம்புத்தூரோ கொடுத்துட்டு சென்னை கொடுத்துட்டு போஸ்ட்டில் கூட வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி இருந்தால் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லீடு வந்து நியூ லீடு புதுசாக தான் வந்துருக்குது. பை சோர்ஸ் என்ன, பை கால், இல்லை வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் ஆக்சுவலி இது வந்து கஸ்டமர் ஆட் பண்ணுற மெத்தட் தான். இந்த கஸ்டமர் எந்த பொருளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருள் என்ன பொருளோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சாம்சங் மொபைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, வெயிட் பண்ணுங்க, அந்த பொருளை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் லீடு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. உங்ககிட்ட என்னென்ன பொருளோ அல்லது சர்வீஸோ இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் டுமாரோ மீட்டிங் அல்லது நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வெயிட்டிங் கொடுத்துட்டு
ஆட் லீடு கொடுத்தாச்சு. அந்த லீடு வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வச்சுட்டோம். இப்போ டேரெக்டாக இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது கால் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். இந்த வாட்ஸ்அப் சிம்மில் கிளிக் பண்ணும்போது வாட்ஸ்அப் இப்போ இந்த கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபாலோ பண்ணிக்கலாம், பை கால்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம்ஸ் ஒரு லீடு வந்துச்சு. இந்த லீடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து யாருன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது ஆல் லீடு, நியூ லீடு ஒன்று இருக்குது, ஃபாலோ அப்பில் ஒன்றுமே இல்லை. ஓகே, நியூ லீடு மட்டும் தான் வந்திருக்குது, ஃபாலோ அப்பில் வரல. இப்போ நியூ லீடில் போயிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு இது வந்து இப்போ பிளாங்காக இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ லீடு ஸ்டேட்டஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா எப்போ ரிமைண்டர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 27ல் ரிமைண்டர் டைம் ஒரு 3 மணிக்கு, ஓகே 3 மணிக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் என் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டுடே லீட்ஸில் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபாலோ அப் லீட்ஸில் டுடே லீடு கிளிக் பண்ணால் ஒன்றுமே இல்லை. டுமாரோ லீட்லேயும் ஒன்றும் வைக்கல. அல்லது கேலண்டர் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட்டோ அந்த டேட்லேயும் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ லீடில் போயிட்டு இதை ஜான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். நமக்கு என்ன தேவைன்னா லீடு ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுற ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமைண்டர் டேட்டில் போயிட்டு டுடே 27, ஓகேவா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கலாம். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லீடு ஆட் பண்ண உடனே டேஷ்போர்டில் ஃபாலோ அப் லீட்ஸில் இந்த இடத்துல காமிச்சிரும். அதாவது இன்னைக்கு டேட்டில் கொடுத்ததுனால டுடே லீட்ஸில் காமிக்குது, சரியா. ஸோ இப்போ ஆப் ஓப்பன் பண்ண என்ன ஆகும், இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ இது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். இது அவங்க நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, லீடு ஸ்டேட்டஸ் நியூ லீடா ஃபாலோ அப் லீடா, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லீடு ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து இந்த மொபைல் நம்பர் கிளிக் பண்ணால் கால் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணும்போது வாட்ஸ்அப் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். தென் ஃபாலோ அப் டைம், எந்த டைமில் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட கால் பண்ணி சொன்னாங்க அந்த டைமுக்கு காமிச்சிடும். அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கால் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அடுத்து எப்போ ஃபாலோ அப் பண்ண சொன்னாங்க அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு டுமாரோ லீட்ஸ் கிளிக் பண்ணுற ஒன்றுமே இல்லை. சப்போஸ் இந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு பர்டிகுலர் டேட்டில் இப்போ வந்து 28ல் 29ல் அல்லது நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஒரு டேட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக் பண்ணி பார்த்தா அந்த டேட்லையும் எதுவும் இல்லைன்னு சொல்லி காமிக்குது. இப்போ டுடே டேட் போயிட்டு இந்த ஜான் அப்படிங்கிறவங்கள கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி பேசிட்டு அவங்க நாளைக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு டேட் வந்து டுமாரோ 28 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லீட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபாலோ, ஓகேவா, ஃபாலோப்பில் தான் இருக்குது, க்ளோஸ் ஆகலை. சேவ் கொடுத்துட்டு தென் இவங்க வந்து ஒரு பொருளை பற்றி பேசுனாங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராடக்ட் கேட்குறாங்க விசாரிக்கிறீங்கன்னா அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன பண்ணுறீங்க, டுமாரோ ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துட்டு நீங்கள் எப்படிலாம் ஆட் நோட் கொடுத்துக்கலாம், ஓகேவா. நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு நோட்டும் இந்த இடத்துல வந்துட்டே இருக்கும். எந்த டேட்டில் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க. இப்போ நாளைக்கு வந்து பேசும்போது அடுத்து ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கலாம். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ டேஷ்போர்டில் வந்துட்டு டுடே லீடு கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. டுமாரோ கிளிக் பண்ணும்போது நாளைக்கு என்ன அந்த லீடோ அதெல்லாம் வந்துடும், சரியா. இப்போ சேஞ்ச் பண்ணதுனால இங்கே காமிக்குது, இங்கே ஃபாலோ பண்ணி சொல்லி காமிக்குது டைட்டில். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லீடை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டேஷ்போர்டில் பார்த்துட்டோம், லீடை வந்து ஆட் லீடு பார்த்தோம், மை லீடு இது வந்து என்னுடைய லீடு மட்டும். இது வந்து ஆல் லீடு, நம்ம கம்பெனியுடைய மொத்த லீடு, சரி. நம்ம கம்பெனியுடைய டோட்டல் லீடு எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஐட்டம்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல் ப்ராடக்ட் சர்வீஸ் இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவெண்ட்டில் வந்து நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், இப்போ ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போகிறோம்னா டேட் என்ன, டைம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் அது ரிமைண்டர் காமிக்கும். ஆல் ஈவெண்ட், ஸோ எல்லா ஈவெண்ட்டும் இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆல் ஈவெண்ட்ல வந்து அப்கமிங் என்ன, கம்ப்ளீட்டட் என்ன, ஆல் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் நியூ ஈவெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஈவெண்ட் டைட்டில் என்னென்னா வந்து டெமோ மீட்டிங், ஓகேவா. ஸோ டெமோ மீட்டிங்னு கொடுத்துட்டு ஈவெண்ட் யார் கூட பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஜான் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அவங்க மொபைல் நம்பர் சூஸ் பண்ணும்போது மொபைல் நம்பர் சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ள போயிடும், ஓகேவா. ஸோ அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நேம் சூஸ் பண்ணுறேன். நேம் சூஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ், எங்கே மீட் பண்ண போகிறோம், எந்த சிட்டி, என்ன ஸ்டேட்டு, டேட் என்ன, ஸ்டார்ட் டேட் என்ன, ஸ்டார்ட் டைம் என்ன, எந்த டேட் என்ன, எந்த டைம். சும்மா நான் வந்து வேகமாக பிக் பண்ணுறேன். எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எதை பற்றி நம்ம மிஷின் பற்றி பேசுகிறோம், பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோமா, அல்லது சர்வீஸ் பற்றி பேச போகிறோமா, என்ன ப்ராடக்ட் பற்றி பேச போகிறோம், எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு
ஆடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் கேட்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆடு கொடுத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது அப்கமிங் கிளிக் பண்ணும்போது அப்கமிங் வந்துடும். கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணால் இதுவுமே இல்லை. இப்போ இவர்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும், டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அப்கமிங் கிளிக் பண்ணால் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டடில் வந்து ஒன்று இருக்குது, ஆலில் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் டாஸ்க்கு, ஸோ என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறோம், இப்போ காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவோம், இன்றைக்கி இங்கே போவோம் அங்கே போவோம் அல்லது இந்த கஸ்டமர் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் உள்ள ஸ்டாஃப்ஸ் டாஸ்க்கையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், இது எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எலக்ட்ரிக் பில்லில் வந்து எவ்வளோ, என்ன ரீடிங், என்ன டேட் எடுத்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அப்போ வந்து மாடிஃபை பண்ணால் இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து ஸ்டாஃப், இதுதான் முக்கியமானது. ஏன்னா இது வந்து நிறைய ஆப்பில் இருக்காது, நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாஃப் பண்ணுறது அவங்களுடைய லொக்கேஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாஃபுடைய ஆக்டிவிட்டிஸ் இதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாஃப் யாருமே இல்லை, ஸ்டாஃப் யாருமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து செக் பண்ண முடியாது. நம்ம இப்போதைக்கு டெமோக்கு ஒரு ஸ்டாஃப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆயிரும். அப்படி இல்லாட்டாலும் நம்ம லெஃப்ட் சைடில் மெனு பாரில் ஸ்டாஃபில் போய்ட்டு ஆட் நியூ ஸ்டாஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் ஆட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம், நம்ம ஸ்டாஃப் எம்ப்ளாயர் நேம் கொடுத்துக்கலாம், டேனின்னு கொடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட், ஓகே, அவர் என்ன மேலா ஃபீமேலா, மெயில் கொடுத்துட்டு அவருடைய மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சப்போஸ் மொபைல் நம்பர் டைப் பண்ணட்டாலும் நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து அந்த டேட்டாஸ் வந்துடும், நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ரஸ் சிட்டி ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு, போஸ்டல் கோட், அவருடைய அட்ரஸ் வந்து சவுத் ஸ்ட்ரீட்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக அவருடைய ஆதார் நம்பர் நீங்கள் நோட் தேவைன்னு வச்சுக்கலாம், என்னென்ன வேண்டாம். டிரைவிங் லைசன்ஸ் இதுவும் நீங்கள் தேவைப்பட்ட வச்சுக்கலாம், என்ன வேண்டாம். அப்புறம் நோட்ஸ், அவரை பற்றி எதுவும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து அவருடைய ஜாப் ரோல் என்ன, அவர் என்னென்ன பண்ணுவார், எந்த லொக்கேஷன், சிலவங்க ஏரியா கொடுத்துருப்பீங்க, அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு அவருக்கும் ஒரு பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ 1 2 3 ஒரு பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க, அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தானே அவங்க யூஸ் பண்ண முடியும். அதனால் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஆட் நியூ ஸ்டாஃப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்பெனியில் ஸ்டாஃப் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ யார் வந்துட்டாங்கன்னா டேனி அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க. இவங்க ஐக்கனை கிளிக் பண்ணும்போது இவங்கள நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாஃப் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டாஃபுடைய நம்ம ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு ஸ்டாஃபில் போய்ட்டு ஆக்டிவிட்டிஸ் இதை கிளிக் பண்ணும்போது இந்த டேனி அப்படிங்கிறோடைய ஜாப் என்ன, ஸோ அவருடைய ரோல் என்ன, ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு ஐடி வந்துடும். அந்த ஐடி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாஃபுடைய லீடு இதை கிளிக் பண்ணால் அந்த ஸ்டாஃபுடைய லீடு எத்தனைன்னு பார்த்துக்கலாம். அவருடைய ஈவெண்ட் இதை கிளிக் பண்ணால் அவருடைய ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது அவருடைய டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவருக்கு டாஸ்க் எதுவுமே இல்லை. அப்புறம் அவருடைய எக்ஸ்பென்சஸ், அவர் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு டாஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவர் என்னென்ன வேலையை பார்க்கணும்னா இந்த டாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு டைட்டில் மீட் கஸ்டமர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஆட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ அவருக்கு டாஸ்க்கை ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஆல் டாஸ்க் பண்ணும்போது யாருக்கு, டேனிங்கிறவருக்கு நீங்கள் டாஸ்கில் வந்து ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிட்டீங்க. அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட் கொடுப்பாரு, இல்லைன்னா பெண்டிங்கில் கொடுத்துருவாரு. இப்போ நம்ம ஸ்டாஃபுடைய ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணணும், நம்ம ஸ்டாஃபை புதுசாக ஆட் பண்ணணும். இப்போ முக்கியமானது ஸ்டாஃபுடைய லொக்கேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நிறைய ஆப்பில் இருக்காது, நம்ம ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கரண்டாக நம்ம ஸ்டாஃப் எங்கே இருக்கிறாங்க, கஸ்டமர் பிளேஸில் சேஃபாக இருக்காங்களாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டாஃப் லொக்கேஷன் கிளிக் பண்ணும்போது இவன் ஸ்டாஃபுடைய மொத்த லிஸ்ட் வந்துடும். அவங்களுடைய நேம் என்ன, ஜாப் ரோல் என்ன, ஐடி என்னன்னு சொல்லி காமிச்சிடும். லொக்கேஷன் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கூகுள் மேப் ஓப்பன் ஆகி நம்ம லொக்கேஷன், இது நம்ம லொக்கேஷன், இது ஸ்டாஃபுடைய கரண்ட் லொக்கேஷன். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன் இதில் இருக்குது. தென் அவர் ஸ்டாஃப், நம்ம கம்பெனியுடைய மொத்த ஸ்டாஃப் எத்தனை பேர் அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அவரை மாடிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அல்லது ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். தென் வந்து
ரோல் அசைன் இதுவும் நிறைய ஆப்ல இருக்கு, நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். நம்ம ஆட் பண்ற ஸ்டாஃபுக்கு என்ன ரோல் வேணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டாஃபை கிளிக் பண்றேன். இவர் வந்து என்னென்ன பண்ணணும், இவர் வந்து லீட் வந்து ஆட் பண்ணிக்கணுமா வேண்டாமா, அதே மாதிரி லீட் வந்து பார்க்கணுமா வேண்டாமா. ஏன்னா சில ஸ்டாஃப் வந்து புதுசாக வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லா டேட்டையும் எடுத்து கொடுத்துட முடியாது பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ஸ்டாஃபுக்கு எந்த மாதிரி ரோல் வேணும், அல்லது இந்த இப்போ உதாரணத்துக்கு ஐட்டம், சில ஸ்டாஃப் வந்து ஐட்டம் மட்டும் தான், ப்ராடக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க, அது தேவைப்பட்ட வச்சுக்கலாம். இல்லை சில ஸ்டாஃபுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தேவைப்படாது, அப்போ தேவையில்லைன்ட்டுலாம். தென் செட்டிங்கில் பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்க பாஸ்வேர்டை மாற்றணும், அவங்களே மாற்றுற மாதிரி என்னமா, அது நம்ம தான் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ரோலில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்து இதில் இருக்குது. ஓகேவா. அப்புறம் மாஸ்டர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். செட்டிங்கில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நேம் என்ன, லொக்கேஷன் என்ன, அட்ரஸ் என்ன, ஜிஎஸ்டி நம்பர் என்ன, வெப்சைட் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சரில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த ஆப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெட் லீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணுங்கள், நம்ம ஆப் வரும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுலேயே எல்லாமே நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக லாகின் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டர் அப்படிங்கிற வெர்ஷனில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 50 லீடு வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், 10 பொருள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டாஃப் ரோலையும் அசைன் பண்ணிக்கலாம். ப்ரீமியம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ரெண்டாவது ப்ரீமியம் அப்படிங்கிற வெர்ஷனில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. தென் ஒரு 50 எம்ப்ளாயி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 5000 லீட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம், 1000 ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாஃப் லொக்கேஷன் ட்ராக், நீங்கள் ஸ்டார்டரில் அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியாது, ப்ரீமியமில் மட்டும்தான் நம்ம அதை லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா. தென் வந்து ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம், டாஸ்க், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து 700 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இல்லை 3 மந்த்ஸ்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் இருக்குது. இங்கே நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. 12 மந்த்ஸுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் இல்லாமல் சில கம்பெனி கஸ்டமைஸ்டே கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ரெண்டு எனக்கு வந்து தனியாக வேணும், எங்களுக்கு தனியாக சர்வரை போட்டு வேணும் அப்படின்னா பிஸ்னஸ் இது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸ்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வடிவமைச்சு கொடுப்போம். அது உங்களுடைய தேவையை பொறுத்து மாறுபடும். இந்த மாதிரி இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது. மேலும் தகவல் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.